வா அக்கா. சாரிக்கா சாரிக்கா, தெரியாம பட்டுருச்சுக்கா. பரவாயில்ல யாழினி. நான் வேற பால் எடுத்துட்டு வரட்டுமா பிரீத்தி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க போய் விளையாடுங்க. நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். நான் தூங்குறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். பாலை குடிச்சாலா இல்லையா? அப்பாடா, கிளாஸ் காலியா இருக்கு. அப்ப பாலை குடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள தூங்கிட்டா? ஒருவேளை பால் குடிச்ச மயக்கத்துல அப்படியே படுத்துட்டாலோ? இருக்கும் ஹெவியால டோஸ் கொடுத்துருக்கோம். சரி, எது எப்படியோ நமக்கு என்ன, நம்ம வேலை முடிஞ்சா போதும். சந்திரிகா மாட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். அம்மா, நம்ம பிளான் சக்சஸ்மா. என்ன சொல்ற நாகு? ஆமாம்மா, நாளைக்கு காலையில கண்டிப்பா பிரீத்தி கோயிலுக்கு வரமாட்டா. நீங்க சொன்ன மாதிரியே அவளுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். அதுவும் 3 மாத்திரை போட்டேன். யார் என்ன பண்ணாலும் சரி, கிருபா தான் இந்த வீட்டு மருமக. விக்ரம் கிருபா கழுத்துல தான் தாலி கட்டணும். நான் கட்ட வைப்பேன். பிரீத்தி, தூங்கும்போது கூட நீ அழகா தான் இருக்க. பிரீத்தி, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நான் விலகி போனப்ப நீ துரத்தி வந்துட்டு, இப்ப நான் நெருங்கி வரப்ப நீ விலகி போறியா? விட மாட்டேன். நாளையில இருந்து நீயே நினைச்சாலும் என்னை விட்டு விலகி போக முடியாது. காலையில நான் போட்ட பிளான் படி பாட்டி உன்னை கோவில்ல பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வாயாலேயே நீ தான் எனக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்ல போறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்மதத்தோடையும் ஊர் அறிய உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். ஓகேவா பொண்டாட்டி? ஓகே, நல்லா தூங்கு. குட் நைட். பாய்.
ஐயோ, லைட் போட்டா இவர் வேற முழிச்சுக்குவாரு. சத்தம் போடாம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அம்மா, இன்னைக்கு பிரீத்தியை கொண்டு போய் பாட்டி முன்னாடி நிப்பாட்ட போறேன். பாட்டி மனசு பிரீத்தியை ஏத்துக்கணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். உன்னை நம்பிதாம்மா எல்லாமே செய்யறேன். ஆஹா, பாட்டி சீக்கிரமாவே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயாகணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. அம்மா, வீரமாத்தி தாயே, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளை என் கண்ணுல காட்டுமா. அதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம நான் நல்லபடியா விக்ரமுக்கு வரப்போற பொண்ணை பார்த்துட்டு வரணும். தாயே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஐயா ஐயா எந்திரிங்க. ஐயம்மா, அம்மா அம்மா கிருபாம்மா எழுந்திருங்க. அம்மா எழுந்திருங்க. என்ன நாகு? அம்மா அஞ்சனா அம்மா கிளம்பி கோவிலுக்கு போயிட்டாங்க. மணி 3:30 தானே ஆகுது, அதுக்குள்ளேயா கிளம்பி போயிட்டாங்க? நேரமா போய் காத்துட்டு இருக்கலாம். ஆமா, அதுவும் சரிதான். இப்ப கிளம்பி போனதான் டைம் சரியா இருக்கும். எல்லாரும் ரெடி ஆகுங்க. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? பிரீத்தி, பிரீத்தி, கோயிலுக்கு கிளம்புன, எழுந்து சீக்கிரம். ஐயோ, மறந்து போய் தூங்கிட்டேன் ஆண்டி. உடனே குளிச்சு ரெடி ஆயிடுறேன். சீக்கிரம், டைம் ஆச்சு. ம். அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கல்ல? ஆ, சரி, அண்ணிய போய் பாத்தியா? ஆ, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படின்னா அந்த பிரீத்தியும் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்குவா. ஆமா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுமே. வா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா போலாம். லைட் எரியுது. பிரீத்தி ரூம்ல லைட் எரியுது. அங்க லைட் எரியறத பார்த்துட்டு அடுத்து அம்மா நம்மள பாப்பாங்களே. என்ன பிரீத்தி ரூம்ல லைட் எரியுது? தெரியலையம்மா, நான் பார்த்துட்டு வரேன். நீங்க கீழே போங்க. போ, போய் என்னன்னு பாரு. சரிம்மா. போங்க. தெரியலையே.
ரெடியா? டைம் ஆயிட்டு இருக்குமா? வந்துடுறேன் ஆண்டி. ஐயோ, பிரீத்தி பாலை குடிக்கவே இல்லையா? அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்களே. என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. ஏய் நாகு, என்னாச்சு? ஏய் என்னாச்சு? என்னன்னு சொல்லு. அம்மா, பிரீத்தி குளிச்சிட்டு இருக்கா. மயக்க மருந்து கலந்த பாலை குடிச்சவ எப்படி எழுந்து குளிப்பா? அப்ப நீ குடுத்தேன்னு சொன்னது பொய்யா? இல்ல, நான் கலந்து கொடுத்தம்மா. அவ குடிச்சா. ஆனா அவ எப்படி எழுந்தான்னு தான் தெரியல. நீ பாத்தியா அவ குடிச்சத? இல்ல, ஆனா அந்த கிளாஸ் காலியாதாம்மா இருந்தது. தத்தி தத்தி, ஒன்ன நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்ண மாட்டியா? உன்னெல்லாம் என்ன? கோவிலுக்கு வேற போகணும். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அவ வந்தா மொத்த காரியமும் கெட்டுடும். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏன்டி இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? சந்திரிகா, நீ ஃப்ரீயா விடுமா. நீங்க பதட்டப்படாம கோயிலுக்கு போங்க. இந்த கல்பனாவும் பிரீத்தியும் கோயிலுக்கு வராம நான் பாத்துக்கிறேன். ஆமா, நைட் அவளை நம்பி ஏமாந்து போனேன். இப்போ உங்களை நம்பி ஏமாந்து போ சொல்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஆகாதுமா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. இங்க பாரு, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்பு. எப்படி காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன்னு பாரு. நம்புமா. இது பாருங்க, ஏதாவது சொதப்புனீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டோன்ட் வரிமா, நான் பாத்துக்கிறேன். எனக்கும் வேற வழி இல்ல. உங்களை நம்பித்தான் ஆகணும். கோயிலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சரி நாகு, நீ இவர் கூட இரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. கல்பனாவும் பிரீத்தியும் கோவிலுக்கு வரவே கூடாது. வரமாட்டாங்கம்மா, நீங்க கிளம்புங்கம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். கிருபா வா. போ போ போ. என்ன பண்ணலாம்? ஐடியா. நாகு, என்னங்க ஐயா? எனக்கு ஒரு ஐடியா சிக்கிருச்சு. என்ன ஐடியா? மயக்க மாத்திர பிளான் தான் வேலை செய்யாம சொதப்பிடுச்சு. ஆனா நம்ம கிட்ட மயக்க மருந்து இருக்குல்ல? ஓ, அந்த ஸ்ப்ரேவா? யா, வா. பிரீத்தி, ரெடி ஆயிட்டியா? போலாமா? போலாம். வா. ஐயா, வந்துட்டாங்க. வரட்டும். ஒரே ஸ்ப்ரேல ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல மயக்கம் போட வைக்கிறேன். ஐயோ, வந்துட்டாங்க அவங்க. பார்த்து குஞ்சுக்கோ. போங்க போங்க. ஐயா, என்னையா ஏய், நாகு, ஸ்ப்ரே வேலை செய்யல. ஐயோ, போய் அடிங்க. இது வெத்து ஸ்ப்ரே நாகு, நீயே பாரு. இது கெத்து ஸ்ப்ரே தான் வேலை செய்யுது. என் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு நான் சேர்த்தேன். ஐயோ ஐயா. ஐயோ, இவர் வேற சொதப்பிட்டாரே. அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க. அவங்க மட்டும் கோயிலுக்கு போனாங்கன்னா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. வேற வழியே இல்ல. இந்த நாகலட்சுமி யாருன்னு இப்ப காமிக்கிறேன்.
சஞ்சரரே பாஸ் மானச சஞ்சரரே. அப்புறம் பாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் என்ன? மழை வரணும். சோ இப்ப ஃபன்னி. எதுக்கு சிரிக்கிறேன்? பாஸ் நம்ம சென்னையில இருக்கோம் பாஸ். இந்த பூமி மழையை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கு தான் நான் சினிமாவுக்கு ரெயின் எஃபெக்ட் பண்றவனை வர வச்சு மழை செட் பண்ணிருக்கேன். வா, வாவ். அவனை போய் பார்த்துக்கோங்க. மூர்த்தி என்ன மழை கரெக்டா வந்துரும்ல? அதெல்லாம் பக்காவா வரும் சார். எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. ஷார்ப்பா 4:30க்கு வரணும். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஏன் பாஸ் ஆளுக்கு பேச்சுக்கு சம்பந்தமே இல்ல. கரெக்டா தண்ணி அடிச்சிருவாப்லையா? வீரபாகு. ஓகே பாஸ், ஓகே பாஸ். இப்போ நம்ம அடுத்த கிட்ட பிளான் என்ன? வேற என்ன, பாட்டி வரணும், பிரீத்தி வரணும், அவ்வளவுதான். கரெக்ட். பாஸ் மேடம் வந்துட்டாங்க. பாஸ் எங்க போறங்க பாஸ்? போங்க பாஸ். மாட்டுக்கு போறோம் பாஸ். போங்க பாஸ். சாமி, நான் விக்ரமுக்கு ஏத்த பொண்ணு இன்னைக்கு ஒரு சன்னிதானத்துல வச்சு பார்க்க போறேன். அதுக்கு எந்த தடையும் இல்லாம நீ தான் அருள் புரியணும். அப்பாடா, நம்ம பிளான் பண்ண மாதிரி பாட்டி கோவிலுக்கு வந்துட்டாங்க. பிரீத்தியும் சித்தியும் வந்துட்டாங்கன்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். மழை வர்ற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லையே. சரி, சாமியோட அருளால எப்ப வேணாலும் வரலாம். என்ன வீரபாகம், இங்க பாட்டிய வந்துட்டாங்க, ஆனா பிரீத்தியும் சித்தியும் வரல. பாஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, ஷேடோ தெரியுது. ஐயோ பாஸ், இவங்க எப்படி இங்க வந்தாங்க?